குடியிருக்கிற அண்ணாச்சி நாடகமா மஞ்சு வரட்டா பூரா என்னுடைய அண்ணன் தம்பிகள் பூரா பேரும் ஏங்க நிக்கிறிய வாய்தாவா இந்த சட்டை தள்ளி விட்டு போயிடாதியப்பா கொடூரமா அப்படி சொல்லித்தான் பாண்டா வெட்டி விட்டாங்க இந்த கூட்டத்தில் கள்ளப்பருப்பு வைக்கக்கூடிய ஐயாவுக்கு வணக்கம்யா எவன் வெதர்ல மிதிக்க போறிய இப்ப பாரு கூப்பிட்டா சாமி வருமா கொஞ்சம் எக்கோ வைங்க இந்த தம்பி மைசூரில் விளாக்குறவரா சூப்பர் சூப்பர் கல்யாணம் பண்ணிட்டியாப்பா ஓ முகரைக்கு அமைகிறது கடைசி அல்லோ 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 ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி என் பாரவட்டி கிராமத்தில் புல்லா போயா ஜாமிடா பொம்பளை ஆம்பளை மண்டு காலியம்மன நவணங்கி எங்க ஆத்தா ரோசாக்காரி மண்டு காளியம்மனி ரோஜாக்கார தங்க முத்தா ஆத்தா இந்த கூட்டத்தில என் மண்டு காளியம்மே எந்த பெண்ணு மேல குடியிருக்க இந்த நாட்டு மக்கள் ஓ மகிமையா அறியணும் கொஞ்ச நேரம் வெட்ட வலி பொட்டலில என் ஜாமி கொஞ்ச நேரம் வந்துறங்கி அருவா புடிய ரூபா ஆர்ப்பரிக்கி நாட்டு வீச்சரூபா கருப்பேன் கூட்டத்தில் இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நுறுங்குமுடா கருப்பு உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா அன்னை தந்தை தான் வணங்கியே
சாமி மரம் நொண்டி சாமி ஓடி வரா ஒரு திரண்டிருச்சு உள்ள இந்த பாரவட்டி கல்ல பரம்பரையில பிறந்துட்ட இந்த மக்கள் ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு இது என்ன ஜாமி துண்ணூறு ஓட்ட ஆடுதடா என்ன ஜாமி அது ஜாமினா மனுஷனுக்கு கட்டுப்பட்டதான் ஜாமி இந்த கூடத்துல இந்த வாண்ட அண்ணானே சேகல் தெரிஞ்சு போவேன் என்ன ஆட்டம் ஜாமி ஆட்டமா இல்ல ஆளுமா டோலுமா காடுறான பேரன்பு கொண்டு எக்கோ குறைங்க பேரன்பு கொண்டு என் உயிரிழு மேலான என் பாச உறவுகளே பிறந்த தாயினுடைய வயிறும் பிறந்த ஊரும் தான் வேற ஊரை எங்க அண்ணன் தம்பி தான் அவ்வளவுதான் எங்களையெல்லாம் வாழ வைத்து தானும் பசிய போக்கு கொண்டிருக்கின்ற என் அன்பு தாய்மர்களுக்கெல்லாம் வணக்கம் எம்கேஆர் வணக்கம் அருமையான ஊரு இந்த என் பாரபட்டி இந்த கல்லர் படை தெய்வீக திருமண உணா முத்துராமலிங்க தேவரையா 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்த 18 சித்தர்ல ஒரு சித்தர்னா உனா முத்துராமலிங்க தேவரையா தான் இந்த ஊட இடம் கிடக்க வேற ஆள்கிட்ட இடமா நம்ம இடமா என் தம்பிகள் எங்க அண்ணனுக்கெல்லாம் இந்த எம்கேஆர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் எல்லாம் தாய் பிள்ளையாக கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கணும் அவ்வளவுதான் நாட்டில் கணேஜ் புயலுக்கு கொலை பண்ணுறவனை பார்த்துருக்கோமா கணேஜ் புயலை தலையன்னு வெட்டிட்டு பேப்பரில் வந்திருக்கு கணேஜ் பூலிப்பு பூலிப்புக்கு பேர் வச்சிருக்காங்க வேறு பேம்பஸான் பேம்பஸ் கணேஜ் புயலுக்கு இன்னொரு பேர் இருக்கு பூஸ்ட் இது எல்லாத்தையும் சொன்னவன் எம்கேஆர் தான் கப்புளிங்க ஓஜுன்னு சொன்னேன் தயவு செய்துங்க நிற்கிறவங்களாம் எங்கிட்ட போகலாம் மை செட்டுக்கு இடையூறாக நிற்காது அப்புறம் ப்ளீஸ் உட்காருங்க இடம் இல்லாட்டா உள்ள படுக்கிறியா கம்பு கூட்டில் ஃபேனை வச்சு விட்றேன் சொல்கிறது எவன் கேட்குறேன் இந்த அவிச்சிட்டான்ல இடியப்பம் அடுப்பை கூட்டிட்டானே இடியப்பம் ஆனால் அந்த மேடை யார் பார்த்த வேலை உள்ள சிமுண்டா கிடக்க என்ன இது மேடையெல்லாம் சிமுண்டு கம்பெனியாடா காலு ஊரம் சிமுண்டு உண்மையிலே இந்த கம்ப்யூட்டர் காலத்துலையும் எங்கள் அண்ணன் தம்பி நினச்சா செல்லுலேயே எல்லாரும் பார்க்கலாம் இந்த நாடகத்தை பார்க்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா நாடக கலை வளர்றதுக்கு இந்த ஊரே சாட்சி தம்பி இடியப்பம் நக்கிறப்பம்லாம் வேணாம் நான் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேன் என்ன இடியப்பம் நப்பத்தாவட்ட இடியப்பம் சொன்னவன் எவன் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் யானை கதை அருமையான கதை சூப்பர்ப்பா யானை கதை இன்னைக்கு சொல்ல முடியாது அந்த எலி செஞ்ச யானை செத்து போச்சு இது என்ன நாடகம்னே தெரியாம வந்தாலாம் கைதுக்கு இங்க வாரு பூரா இப்போ குத்துமதி பார்த்தே வந்திருக்கிய நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் இந்த வள்ளி திரும்ப நாடகத்தை கடைசி வரைக்கும் பார்க்குற ஆளு கைதுக்குங்க தம்பி கம்பு கூட்ட சிறச்சு கூட்டு நிறைவேன் 1 மணிக்கு மேல ஒரு ஊர்லயும் ஆள் இல்லை மண்ணை வேற அள்ளிட்டு போயிடுறாங்க தூக்கத்தில் அடிச்ச சரக்குல அடுத்தே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானே என் தம்பிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும் எங்க பொண்ணு கிடைக்கல பூரா வெறி கொண்டு முதல்ல கட்டி கொடுக்காத பொண்ணு இருந்தாதான் கேட்டாங்க
இப்போ பொண்ணு கிடைக்காம 2 உள்ள தாய் வரைக்கும் போறேன். 2 உள்ள தாய் 3 உள்ள தாய் 60 வயசு கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு காய்ச்சினா போதும் முடிஞ்சிடுறாங்க. ஏன் பொண்ணு கிடைக்கல? காரணம் என்ன? ஆம்பளை பெருத்து போன பெண்கள் குறைவா இருக்காங்க. ஆனா நம்ம செய்யற அத்தனை சேட்டையும் இடியப்பம். தம்பி பேசாம மண்ணனே ஊத்தி என்னை எரிச்சிடுறியா? என்னை பேச விடுறா. இடியப்பம் இடியப்பம். நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன்னா என் தாய்மார்கள் தான். கொஞ்சம் இங்க வாங்கத்தான். என்ன சாட்சியை கைதிட்டீங்களா? இங்க வாங்கல. என்ன செஞ்சு விட்ட? ஓன்றி என்ன ஒன்னு எட்டுதான் பயில கூட தண்ணி அடிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய லவ் பண்றேன். பெத்ததாக வண்டியில ஏற்றி கொண்டு போய் திண்டுக்கல் விட சொல்லுவார். எப்பாய் பெட்ரோல் இல்லப்பா போப்பா, ஐ லவ்வர் சொல்லட்டும். அசோக் என்னை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல விட்டுறா. கோயம்புத்தூர் என்ன மெட்ராஸ்லேயே விட்டுட்டு நடந்து வருவேன். வெறி ஒன்று. காதல் காதல் என்பது இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன். ஒரு பெண்ணை உயிராக நீ விரும்பினா உன்னை விட்டு போயிருச்சுன்னா போடி முண்டேன்னு போயிருந்தேன். அதை விட்டுட்டு என்ன பண்றேன்? சீரட் எடுத்து மடுவில் சுடுறான்டா. மடுவில் சுடுறேன். அன்னைக்கு ஒருத்தன் வெதரில் சுட்டேன். வெதரில் சுட்டு எரிஞ்சு பிதுக்கு மருந்து போடுறேன். அதை 2 பேரும் வந்து கம்பு கிட்ட அடிச்சு. என்னைக்காவது பொம்பளை பிள்ளைய நம்மளுக்காக தொடையில சுட்டுருக்கா? தாஜ்மஹல்ல போய் தண்ணி அடிக்குதா? இதை கேட்ட நம்ம பயில சொல்றாங்க, என்னடா மச்சான் தண்ணி அடிக்கிற? விட்டு போயிட்டா. மொத்தம் 5 வருஷம்டா. ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி விட்டேன், சட்டி எடுத்து கொடுத்தேன், விட்டுட்டு போயிட்டானா நக்கு. எதுக்கு இது பண்ற? தம்பி செல் எடுக்கிற தம்பி இங்க வந்து கவர்க்குள்ள இருக்கிறீங்களா? நீ தான் பரிச்சை இதில் போய் எழுது புழு புழுன்னு இருக்கான். நல்ல பையன்தான், எலி குஞ்சு மாதிரி இருக்கான். தெய்வீக திருமகன் உன்னா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடிவிட்டு பிறகு சப்செட்டுக்கு வரேன். எங்க வைங்க? ஹலோ ஹலோ ஹலோ. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய பூட்டிக்க. பசுமனை வணங்கி வருவார் ராமாயி. தேவர் மகன் பத்தியோட இருக்கிறார் அடி வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க. குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேண்டுமே ஓடடி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வேண்டுமே ஓடடி. என் குலமும் வணங்குதும் வா ராமாயி. ராமாயி. குலமும் வணங்குதும் வா ராமாயி. தேவர் மகன் நம்ம குல தெய்வமணிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க. நம்ம உள்ள சாமி அடி ராமாயி. நம்ம குலசாமி அடி ராமாயி. தேவர் மகனை கும்பிட்டு வழிபடுமோ வீராயி. இவர் வந்து சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலையும் வச்சுக்க. குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் விட்டு இருக்கிற வீராயி. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. கல்லண பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா கல்லண பேரு சொன்னா
புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. கள்ளனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, நம்ம கள்ளனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க ஊரு. காட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டுப்பட்டா வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கத்துப்பட்டோம் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டோம். நாயத்துக்கு கட்டுப்பட்டா வீரத்துக்கு ஒத்துக்கிட்டா. தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது இவங்க பேரா. இந்த தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே. முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்கியத்தவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா புலித்தவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ராமநாதபுரம் மாவட்டத்திலே காண கிடைக்காத 2 தங்கங்கள். ஒன்று பசுமன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா, மற்றும் ஒன்று ஏபகனை நாயகன், இங்க உள்ள இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்தான் சாகும்போது சொன்னார், அப்துல் கலாம் நான் செத்து போனாலே இளைஞர்லாம் பார்த்துக்கங்க, நல்லா பார்க்குறாங்க, இந்தா இவன் ஒரு ஆள் போதும். அப்துல் கலாம் ஐயா கொண்டதுல இவனுக்கும் பங்கு இருக்கு. நல்லவர்கள் எல்லாம் அதிக நாள் வாழ மாட்டார்கள். அயோக்கிய பைய கூட இருப்பேன், அதே உண்மை. உண்மை தானே? ஒரு பொய் சொல்லாம எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் இருப்பேன். ரோட்டில் போகும்போது அடி வச்சு செத்து போவேன். மயிரை புடுங்கினப்போம் எல்லா காலித்தனம் பண்ணுவேன். அவன் 100 வயசு வரைக்கும் இழுத்துட்டு கிடப்பேன். தம்பி ஒரே விஷயம், என்னை கூட வெடிகுண்டை வச்சு எரிஞ்சிரு. இடியப்பன்னு பொழுதனைக்கு சொன்னேன்னா நான் இங்கே போக வாங்கண்ணே வாணே ஏண்ணே என்ன பெரிய பாம்பாடி சித்திர மாதிரி இப்படி இப்படின்ற என்ன சொல்ற? எங்க அண்ணன் தான் பெரியமா மயன் சிவன் ராத்திரிலேருந்து இப்படி தெரியுது. அது சிவனுக்கு ராத்திரி, சிவன் ராத்திரி. எத்தனை ஜாமியை கூட நீங்க கும்பிடலாம். தம்பி என்னை என்ன பண்ண காத்திருக்காங்க. ஆனா என் தம்பிகள்கிட்ட நான் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா இன்ஸ்டால போட்டு வைரல் ஆக்கி விட்டுறாங்க. அந்த சின்ன பையல இங்க வர சொல்றேன், தம்பி இங்க வாங்க தம்பி, அவனை இங்க வர சொல்றான், வாடா. வர்றான்டா. கதைகேளு கருமேட்டும் கருவாயன் கதைகேளு நீயாளா. கதைகேளு கரிமேட்டு கருவாயன் கதைகேளு நீயா. உண்மையில இவன் கல்லனுங்க செல்ல புள்ள. உண்மையில அவன் கல்லன் இல்ல, இவன் ஜில்லாவுக்கு வந்த செல்ல புள்ள. எதுக்கு வந்த? லவ் பண்றீங்களா? தலைவா கல்யாணம் பண்றது எதுக்கு? சாம்பிராணி ஓட கப்புலிங்க ஓடுச்சுன்னா என்ன? இதோ எந்த தெய்வம் முன்னாலே
நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள நெஞ்சினிலே கடவுள் வாழ்கிறார், அது குழந்தையோடு வடிவினிலே மேலே வருகிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இவன் தாண்ட வீர தமிழே. கூப்பிட்ட உடனே வெக்கப்படாம மேடைக்கு ஏறின அந்த சிங்கம் வருங்காலத்துல பல டொங்காசா இருப்பான். கைய இப்படி தூக்குறான்டா, இப்படி கும்புறான்னா கொலை அக்குறான்னு அர்த்தம். அவங்க அப்பா அம்மா யாருங்க கை தூக்குங்க. நீயாத்தா 10 படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சிரு. கல்யாணம் எதுக்கு பண்ண, நீ எதுக்கு பண்ணுவேன்றியான் பாரு. நான் கூட பச்சையா ஏதாவது சொல்லி புரியான்னு பயந்தேன். குழந்தை ரூபத்தில் தான் தெய்வம், அதே தெய்வம். என் தம்பிக்கு வாழ்த்துக்கள். நல்லா படிப்பாத்தா மயன். என்னது எகின்ற என்ன? உங்க வீட்டுக்காரர் என்னக்கா பண்றாரு? அவர் எப்படி பண்ணுவாரு? இவன் ஒரு ஆள் போதுமே அப்பனை இது பண்ண. தம்பி இருப்பா, இப்பதானப்பா அடுப்பு அமத்தனை இருறா. கூமாவட்டி என் தம்பி தான் தங்கப்பாண்டி. தங்கப்பாண்டிய பார்த்து எச்சி வடிச்ச ஆளுகளா இருப்பிய. அவன் அள்ளிட்டானடா செவத்த புள்ள. எங்க பார்த்தாலும் திடீர்னு தண்ணிக்குள்ள எந்திரிக்கிறியா, கிணத்துக்குள்ள போட்டு அந்த பிள்ளைய தொட்டைய உரசுறேன். நமக்கு பார்க்குற ஒம்பளை உர எத்து புள்ளா இருக்கு. ஆட்ரா மாடுகள்லாம் அத்துட்டு போயிரு. அதே மாதிரி இப்ப டென்ட் யாருன்னா எங்க அண்ணன் தான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி புத்தூர்கட்டு பாண்டி. இந்தா ஐயா ஒண்ணுக்கு இருக்கவையா, ஒண்ணுக்கு இருக்கு தானே. ஒரு டம்ளர்ல புடிச்சு வாங்கய்யா, சுகர் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி பெரியவர்களாலதான் அந்த வழியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இத்தனை கூட மதிக்கல பழைய டொங்காஸ். பெண்கள் வயசுக்கு வந்தா அதுக்கு மாட அடியப்பா. முதல்லாம் பெண்கள் வயசுக்கு வந்துட்டா ஒரு குச்சை கட்டி ஒரு குடிசைக்குள்ள உள்ள தள்ளி தாயம் விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க. இப்ப எந்த வீட்டில் விளையாடுதுங்க? மகால் இல்லடா, வயசுக்கு வந்து மகால் வைப்பேன், மைத்த புடுங்குவேன். இப்ப ஒரு ரூமுக்குள்ள வச்சு செல்லு பிரிப்பேடு. ஆமா நீ தானே டைரக்டரு, செல்லு பிரிப்பேன் அப்படி இப்படின்ற. சமையல் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒரு வண்டி போற வண்டி கூட ஸ்டார்ட் ஆகலைன்னா கூகுள்ல போட்டு பார்த்தா உடனே சரி பண்ணிடலாம். கூகுள் மேப்பு. அந்த கூகுள் மேப்ல பேசுற பொம்பளை எந்த ஊரா? கூமாவட்டி கிடையாது, ஆமாவட்டி. அந்த லேடிஸ் அழகா ரூட்டை மாத்தி விட்டுறா. 200 மீட்டரில் இடது பக்கம் திரும்பவும், 300 மீட்டரில் வலது பக்கம் திரும்புவோம். திரும்புறியா சுடுகாடு. கூகுள் மேப்பை நம்புவதை விட கூர்மையான உன் அறிவை பயன்படுத்தி வாகனத்தை ஓட்டு என் தமிழா. யானை கதை, யானை கதை சொல்ல போறேன். எல்லாரும் பொறுமையா இருங்க. ஏன்னா இந்த கதை வந்து எல்லாத்துக்கும் ரத்தம் சீராகும். இரு சொல்றேன். யானை கதை சொல்ல வேணாமா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு யானை டெய்லி வாக்கிங் போயிருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு வடக்கடையில் ஒரு எலி அந்த யானையை டெய்லி லைன் பண்ணியிருக்கு. இல்லடா செய்யவே இல்லடா. அந்த யானை காதுட்டு போய் கேட்டிருக்கு. யானை யானை உன்னை ஒரு 2 வருஷமா நான் ஃபாலோ பண்றேன். லேடிஸ் ஆனதான் மக்கா அவன் மூத்திரத்தை குடுறா பின்றான்டா, காமெடி பின்றேன். ஆம்பளை யானையை வச்சு என்ன சாக்கி ஏத்துவியா? லேடிஸ் தான் ப்ரோ, பியூர் லேடிஸ். அந்த எலி போய் யானைகிட்ட கேட்டிருக்கு, உன்னை ஒரு நாளைக்கு நான் கிஜா கிஜா கிஜா
அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் பண்ணேன்னா இளைஞர் பூரா கியூவில் வந்துடுவாங்க. திண்டுக்கல் அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, அங்கே வந்தேன்னா கஜா கஜா கஜா. இந்த எலி அன்னைக்குன்னு திண்டுக்கல் ஜவுளி கடையில் ஜீன்ஸு பேண்ட்டு டிஷர்ட்டு பர்ஃபின்லாம் அடித்து என்ஃபீல்டில் கருக்குன்னு போயிருக்கா. இந்த யானை அந்த தோப்புல போய் நின்றுருக்கு. எலி யானையை சுற்றி சுற்றி பார்த்துருக்கு, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. ஒரு வழியா உள்ளேயே போயிருச்சு எலி. படக்குன்னு யானை குசை போட்டு விட்டுருச்சு. போக முட்டை செத்து போவ அப்படி பட்டான்னு அடிச்சு கிருன்னு வந்து மறுபடியும் நின்றுருக்கு. பின்னாடி போய் மெதுவா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. அந்த யானை எலி ரொம்ப மெதுவா செய்வா. காலை நீ காலி போயிலாத்தே இருப்ப அவளைய. நீ மைசூர் போட வந்தே படம் மட்டும் வந்தியா நீ? காலை எக்கோ வச்சு கருத்து விட்டியா தூய்மை குடிக்குமானே. பம்பா பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா. ஐயப்பா பம்ப நதிக்கர ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த நேரம். நதிக்கர ஓரா பட்டணத்து மன்னன் வந்த நேரா. இருமுடிய தலைய வந்த ஜாமி அதை இறங்கி வைக்க நல்ல வழி காமி. பம்ப நதிக்கர ஓரம் அந்த வட்டணத்து மன்னன் வந்த நேரம். காத்திய மயத்தில வாரா கார்த்திகை மாசத்தில வாரம் காத்திய மயத்தில வாரா அந்த மணிகண்டனை பார்க்கத்தான போறான். பம்பா நதிக்கர ஓரம் அந்த வட்டணத்து மன்னர் வந்த நேரம். கொல்லிமலை ராணிமலை கனகமலை அஞ்சுமலை. பிடிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சுமலை. கொல்லிமலை புள்ளிமலை ராணிமலை ராணிமலை கனகமலை விறகுமலை அஞ்சுமலை. அஞ்சுமலை. அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே. சரணம் ஐயப்பா. வருடந்தோறும் எல்லாருமே எல்லா தெய்வத்துக்கும் மாலை ஓட்டு போகணும். என் வீடியோ தான் ஓம் சக்திக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் பலிக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அடுத்த வருஷம் பொம்பளை ஆளுங்க இன்னும் டயரில் கூட குத்தாட்டம் போட்டுப்போ. தயவு செய்து நாங்கள் சீலாப்பிள்ளையிலேருந்து வந்திருக்கோம். அண்ணனோட ரசிகர்கள் நாங்கள். இல்லை சாமி, அகராதி என் தம்பி பின்றான்டா டைமிங். சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. அவரோட ரசிகர்கள் நாங்கள், சீலாப்பிள்ளை ரசிகர்கள். அம்பளி பழத்து பெருமைப்படுத்தி என்னை ஆசீர்வாதம் செய்த இந்த மூத்தவருக்கு நன்றி. நன்றி ஐயா. ஐயா 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 அங்கே லேடிஸ் இங்கிட்டு போங்க. பொம்பளைக்காகத்தே உள்ள போனையா? போகக்கூடாது, பூ போட்ட சட்டி இங்க போ. நீ உட்கார்ந்த இடம் இங்கேதான் இருக்கு, மைத்த புடுங்க வாங்க போற. என்ன கரத்திலும் பொன்னலாங்குடிய மதிமரியாக்குரிய திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா பாடியூர் கிராமம் என் பாரவட்டி கிராமத்திலே அறுபார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளாத தெய்வம் மண்டு காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஊர் பூசாரி ஆர் பழனிசாமி, பெரிய பண்ணை பி கோவிந்தராஜ் மணியக்காரர் மற்றும் பி நாகராஜ் காவல்காரர், பி ரவிச்சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் இந்த என் பாரவட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்ல இருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த
குமரவேல் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி இந்த பாரவட்டி மண்ணுக்காக கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இனிய நண்பன் பொன்னமராதி அருகே உள்ள வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய சக்கரவர்த்திக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் இருக்கும், ஒரு வாசிப்பு திறமை இருக்கும். என் அன்பு தம்பி இங்கே ஆறுமுனியை வசிக்கக்கூடிய இந்த தம்பி சரியான திறமை உள்ளவன். இவனுடைய குரல் மக்களுக்கு இனிமையாக இருக்கும். வாழ்த்துக்கள் தம்பி. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள பக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாளர். கருப்பு அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தாங்க அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சாங்க அவ உத்தமனே தாண்டா, ஆத்தாணி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா, புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா, நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது, கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச, கண்டாங்கி சிலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச, கண்டாங்கி சிலையிலேயே கண்ணீரையும் தொடச்ச, பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்ன துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்ன துயர் தீராது, பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா, கெட்டு போன உடம்பு நாளும் உசுர விட்டு பாசமப்பா, தின்ன வாயில் திட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை, கந்தல் துணி கட்டினாலும் என்னால் அவனுந்ததில்லை, பொண்ணை கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா, நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை, ஏ ஆத்தா உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. நன்றி நன்றி நன்றி. ஒரே தாய் பாட்டில் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மனசுக்குள்ள போயிட்டேன். கருப்பசாமி வாழ்த்துக்கள் தம்பி. அன்பாலயத்துக்கு 1001 இந்த பாடலை பாராட்டி என் தம்பி கருப்புசாமிக்கு எம்புட்டுப்பா அரிசிப்பை வாங்க முடியாமல்
அன்போடு 1001 கொடுக்க. உங்க ஊர் எந்த ஊர்ப்பா? திண்டுக்கல். மதுரை ராமன் சுரேஷ் தேவர் சார்பாக 1001. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி. 1000 ரூபாய் என்ன கொடுத்துட்டே தம்பிக்கு. அவனுக்கு தரமுண்டிய நாளைக்கு நோத்தாமன் என்னை வைவானே. சரி, என் தம்பிக்கு நான் பார்த்துக்கிறேன். அம்மா பாடலை பாராட்டி TNEP சேர்ந்த ஜெயராமன் வீமன் ஐயா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்துவார்கள். அன்பளிப்படுத்த அனுப்புள்ளவங்களுக்கு நன்றி. பேர் சொல்ல வேணாமா? 20 ரூபாய்க்கு எத்தனை பேர் சொல்கிறேன்? பேர் சொல்ல வேணா. இது நான் வாங்க வேணாம், அந்த வச்சுக்க. நீ நல்லா இருப்பா, உனக்கு நான் 100 ரூபா தரவா? நன்றி 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 நன்றி. சரி, காலைல கப்பு தண்ணி வாங்க காசு இருக்குல்ல. சரி, உட்காருப்பா. 12ஆம் ரூமில் பாடு. மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துபான் கோட்டைக்குடி குமரன் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின ஒரு பெருமை யாருன்னா என் அன்பு வாத்தியார், மானாமதுரை அருகாமல் உள்ள அரசோகலம் மண்ணின் மைந்தன் TV ஜெயம் அவருடைய மாணவரும் என்னுடைய அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது கைதட்டலாம். உங்களுடைய ஒவ்வொரு கைதட்டு தான் இவளை போன்ற கலைஞர்கள் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அஸ்திவாரம். வாழ்த்துக்கள் புறம். பலவாத்திய மன்னன் எம்ஜிஆர் பாட்டு இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்களுடைய வாத்தியார் மணப்பாறையை சேர்ந்த ராமசாமி அவர்கள் ஆளுண்டை செய்வார். ராமசாமி அடிப்பா.
இன்னும் ஏதாவது அடி அடிக்கிறியா ஊர்ல ஏறி விடவா? பாசத்துக்குரிய என் அன்பு உறவு, சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், நம்ம இடியப்பல்ல கொலக்கட்டை சாமிக்கன் நாக்கியர் ஐயா சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை வழங்கின எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பக்கமல கலைஞர்களை பாராட்டி நாடக அமைப்பாளர் சாமிக்கன் நாக்கியர் ஐயா அவர்கள் 501 வழங்கியிருக்காரு. கைதட்டலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. சீலப்பாடி ராஜேந்திரன் சார்பாக தம்பி மருது அவர்களுக்கு 101. அவ்வளவுதான் அவரால் மொய் எழுத முடியும். உனக்கா பாடுறேன். கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நீத்து கதகதப்பா மாறிடுமோ காதலித்தா ஆறிடுமோ. அவ்வளவுதான். ஓசிக்கு அவ்வளவுதான் பாட முடியும். 500 ரூபா கொடுத்தா முழு பாடு பாடு. 2வது மேடையா? 4 வருஷம் முன்னாடி வந்துடுறேன். நன்றி நன்றி. அப்ப நீ வேலையெல்லாம் பார்க்கல, இதே கவுண்டிங் தான் இருந்திருக்க. எங்க அண்ணன்டா கைதட்டா. என் சிங்கியானே ஞாபகம் வச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு ஒரு மேடை ஆடுவேன். எனக்கு தெரியாது டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தர் ஓட்டுவேன். நான் வேகத்தோட மாடு கீடு வந்தா சொல்லிக்கிட்டே போவேன். கடைசி வரைக்கும் என்னை கண்டேட்டத்தை வச்சிருக்காங்க. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் இருக்கும் என் அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் சீன் தாளம். தம்பி வாங்க. பெரிய ஹாலிவுட் டேரக்டர் மாதிரி தான் நிப்பாரு. முண்டை இங்க வாடா. ஏன் காலை விரிச்சு நடக்கிற கவட்டில் பருவா? அது இல்லைண்ணே, நீ வேகமாக வந்தீங்களா, ஒரு ஆர்வத்தில் அடிச்சேன் பாரு, எதிர் தெரிச்சிருச்சு. கைதட்டலாம். அருமையான காமெடி. ரைட்டா அவன் தம்பி அவன் மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும். எங்க இருந்து காமெடியை தூக்கி எறியான் பாரு. உப்பு கேட்கலாம். இப்ப நான் பாடுற பாட்டுக்கு கரெக்டா தாளம் போடணும். பாருங்க பாருங்க. மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. ஏலே பாட்டுக்கு போட சொன்னா சோத்து புல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா? இல்லைண்ணே, ஸ்கூல்ல வேலை பார்த்தா யா வந்துருச்சு. கிச்சு கிச்சு தாம்பாளம் கிய கிய தாம்பாளம். தம்பி கையோட முடிச்சே ஒரு அப்புறம் மாடா கரெக்டா போடுறா. நீங்க சொல்லுங்க வாத்தியார. பட்டு வண்ண ரோசாவா பத்த கண்ணு மூடாதா பாசமண்ணு நீரச்சு ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச. என்னப்பா தம்பி சிட்டுக்குருவி கதை கேட்குறியா? இல்லை வாத்தியார, ஆர்வமா பார்க்குறேன். மதையான கூட்டம் கல்லர் பாய்ஸ் என் உறவுகள் சார்பாக 501. ரொம்ப நன்றி என் சிங்கா. ரொம்ப நன்றி நன்றி. இரு உனக்கு வாய்தா முடியல. இருறா. என்ன செங்காலி இது போட்டு எழுதியிருக்க? என்ன கள்ளிச்சேரி காட்டெருமை. வாவ், மெடிக்கல் மிராக் ப்ரோ. அப்ப என்னை சின்ன வயசுல இருந்து வா கட்டி பிடிச்சுக்க. போதும், மடு வெடிக்குது போதும். இந்த வரேன். கள்ளிச்சேரி காட்டெருமை, மண்டக்கரையா, சினத்தவளை, மண்டப்பூனை, எம்கேஆர் அவர்களின் அன்பு தம்பி விஜய் நாகையக்கோட்டை பண்ணைப்பட்டி என் உறவு. அதாயா பாசம். ஆனா அப்பையிலேருந்து ஞாபகம் வச்சிருக்கிய சிங்கா. ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சிங்கா. கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லு, வெக்கப்படாத. நான் உனக்காக புரோக்கரா மாறுறேன். இங்க வா. கல்யாணம் பண்ணிட்டியா? பண்ணலையா? பண்ணல. இவனை ஏதாவது செய்யறியா? உங்க அன்பு தம்பி இவரு. அதாவது எனக்கு உங்களுக்கு தம்பினா எனக்கு தம்பி. இல்ல அவனை ஆபரேஷன் பண்ணி விடுறேன். வேணாம், அதை நீங்க பண்ணி விட்டுருங்க. சரி போ சிங்கா. 501. நன்றி. உங்க அன்பாளத்துக்காக. நீ என்னடா அப்படி இருக்கு? என்னடா இப்ப இவன் யாருன்னு கண்டுபிடிக்கவா? வேலா வேலா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, குயில் கூவுது கேளுங்கோ, அவடியா தூக்கிக்கிட்டு கரகமணியா. இந்த ஆட்டம் உயிர் பிச்சை தர்றேன். இப்படி ஆடுறான்.
அண்ணி இப்போ வராது, அதுக்கு இன்னும் 30 செல்லலை. அண்ணி அது அண்ணியாக்க எக்கோ வை. சாமி அழைக்க போறேன். ஆரம்பத்தில் அழைச்சதுக்கு